25 மற்றும் 26 தேதிகளில் கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். வரும் 25ஆம் தேதி சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை செல்லும் முதலமைச்சர் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கிறார். இதனையடுத்து வரும் 26ஆம் தேதி ஈரோட்டில் கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் பொல்லான் பகடை சிலையுடன் அமைக்கப்பட்டுள்ள பொல்லான் பகடை மணி மண்டபத்தை திறந்து வைக்கிறார். ஈரோடு மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பதோடு பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உச்சநீதிமன்றம் கால வரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. மாநில அரசுகள் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் வைத்திருப்பது குறித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிட்டது. இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த மனு மீது தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வு தீர்ப்பு வழங்க உள்ளது. இந்தியா இயற்கை விவசாயத்தில் உலக அளவிலான மைய புள்ளியாக மாறி வருகிறது என தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை தந்தார். தென்னிந்தியாவின் இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், கிஷான் கடன் அட்டை மூலம் இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு மொத்தம் 10,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு கால்நடை பராமரிப்பாளர்கள் மீன் வளர்ப்பாளர்களுக்கு கிஷான் அட்டை மூலம் பயனடைந்ததாக மோடி தெரிவித்தார். விவசாய நிலங்களில் ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தி பாதிக்கப்படுவதோடு செலவு அதிகரிப்பதாக கூறினார். கோவை மதுரையில் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கோயில் நகர் மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோ என மத்திய பாஜக அரசு நிராகரித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் பொதுவானதாக செயல்படுவதுதான் அரசுக்கான இலக்கணம் என கூறியுள்ள முதலமைச்சர், அதற்கு மாறாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழி வாங்குவது கீழ்மையான போக்கு என குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கியுள்ள மத்திய அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் இன்று கோவையிலும் நாளை மதுரையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டிற்கான ஜிஎஸ்டி நிதி பகிர்வில் பாரபட்சம், மாணவர்களின் கல்வி நிதியை கூட ஒதுக்க மறுப்பது என தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மத்திய அரசு புறக்கணித்து வருகிறது என்றும், தற்போது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களையும் முடக்கி வஞ்சித்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.